அனைவருக்கும் வணக்கம். சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன், சரணம் என்று புகுந்து கொண்டேன், இந்திரியங்களை வென்றுவிட்டேன், எனதன் ஆசையை கொன்றுவிட்டேன் என்று பாரதியின் வரிகள் 7 வயது குழந்தையாக இருந்த என் கையில் தங்கையை தந்தபோது எனக்காகவே எழுதப்பட்ட வரிகளாக இப்பொழுது தோன்றுகிறது. ஆம், நான் தான் செல்லப்பிள்ளை, எனக்குத்தான் எல்லாம் என்று அகந்தையை உடைத்தது அவளுடைய வருகைதான். மிட்டாய்களும் பொம்மைகளும் உறவினர்களிடமிருந்து வாங்குவதில் தான் மகிழ்ச்சி என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் வாங்குவதை விட கொடுப்பதில் தான் அதிக மகிழ்ச்சி என்பதை உணர்த்தியதும் அவளுடைய வருகைதான். நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்றும் தெரியாது என்று பிறருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டிருந்த என்னாலும் ஒருவரை வார்த்தைகளால் கட்டுப்படுத்த முடியும் என்பதை உணர்த்தியதும் அவளுடைய வருகைதான். நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்ம சின்ன வயசுல நடந்த ஏதாவது விஷயத்த சொல்லி இப்படியெல்லாம் செஞ்ச ஞாபகம் இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் விவரம் தெரியாத வயசுல நடந்தது, இப்ப எப்படி ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் என்னுடைய தங்கை பிறந்த போது எனக்கு விவரம் தெரிய ஆரம்பித்த வயதுதான். அப்போது நடந்ததை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அப்படியே சொல்லுவேன். ஒரு நாளைக்கு பள்ளிக்கு போகவில்லை என்றாலும் மறுநாள் சென்று 2 நாளின் பாடத்தையும் சேர்த்து எழுத முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த நான், சித்திக்கு குழந்தை பிறக்க போது மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று செய்தி தெரிந்தவுடன் 1 வாரம் விடுபடுத்தி விட்டு அம்மாவுடன் ஊருக்கு சென்று விட்டேன். பாப்பாவை நான் தான் முதல்ல பாப்பேன்னு அம்மா கையிலிருந்து பாப்பா வாங்கி பார்த்தப்போ அவ்வளவு ஆனந்தம். கோடை விடுமுறைக்கு நான் குதூகலமாக ஊருக்கு போவதற்கு அவளும் ஒரு காரணம்தான். அன்றைக்கு என் கண்களுக்கு தேவதையாக தெரிந்த குழந்தை இன்னைக்கு என்னவெல்லாம் சேட்டு செய்றாங்கிறதையும் சொல்லித்தானே ஆகணும். ஏண்டா டேய், எனக்குனே வருவீங்களாடா மாதிரி நான் ஏதாவது விளையாட்டு பொருளை விளையாட எடுத்தா அதுதான் எனக்கும் வேணும்னு வந்து நிற்பான். சரி, சின்ன பிள்ளையாச்சு ஆசைப்படுறான்னு கையில கொடுத்துட்டு நம்ம அடுத்த பொருள் எடுத்துட்டு நம்ம வேலைய பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் இதோ வந்துட்டேன்னு வந்து நிற்பா. அது மட்டுமா, விளையாடும் போதும் கடைக்கு சென்று விதவிதமா பொருட்கள் வாங்கும் போதும் சூரியன் ஒளிப்பட்டு மலர்கின்ற அழகிய தாமரை போல் சிரிச்சாப்புல இருந்த முகம், சாப்பாடுன்னு சொன்னா போதும் தொட்டதசினுங்கிற தொட்டாசினுங்கி மாதிரி நடி போதுல சோகமா மாறிடும். இப்பதான் மெயின் பிக்சரே இருக்கு. அது என்னவோ மகாபாரத போர் கூட 18 நாள்ல முடிஞ்சிருச்சு. ஆனா இவளுக்கு அதை தட்டு வச்ச சாப்பாடு அவளை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள ஒரு யுகமே முடிஞ்சு போற மாதிரி இருக்கும். இவ செய்யறது கூட்ட தெரியாத சொந்தக்காரங்க பிள்ளைக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுக்கறியாமான்னு விசாரணை கமிஷன் அமைச்சு சித்திய கேள்வி கேட்கிறாங்க. தங்கச்சி இருக்கிறதே ஒரு தனி சந்தோஷம்தான். சேட்டைக்காரியை பொறுப்புள்ள பாசக்காரியாக மாற்றியதும் அவளுக்குள் விட்டு கொடுக்கும் பண்பை விதைத்ததும், பாப்பா நல்ல பிள்ளையா இருக்கணும், படிச்சு பெரிய ஆளாகணும், அழாம தூங்கணும், ஒழுங்கா சாப்பிடணும் என்று பேச வைத்ததும், தனக்கு ஒரு தங்கை பிறந்து அக்கா என்ற பதவி உயர்வு கிடைத்த அந்த தருணம் தான். பள்ளிக்கூடம் என்றாலே 10 அடி தள்ளி இருப்பவள் படிச்சு பெரிய ஆளாகணும் என்று தன்னுடைய தங்கைக்கு பாடம் எடுக்க ஆரம்பித்து விட்டாள். அழுது இரவு முழுவதும் இன்னல் கொடுத்தவள் அழாம தூங்கணும் என்று அழகு போல் பேச ஆரம்பித்து விட்டாள். கோபம் வந்தால் எதிரில் இருப்பவர் யார் என்றே பார்க்காமல் கையோங்குபவள். யாராவது தன்னுடைய தங்கையை செல்லமாக கிள்ளினாலும் பாப்பாக்கு வலிக்கல என்று பாவம் பார்க்க ஆரம்பித்து விட்டாள். அறியா குழந்தையாக இருந்தவளை அனைத்தும் அறிபவளாக மாற்றியதும் இந்த உறவு முறைதான். அப்படிப்பட்ட அக்கா தங்கை உறவு முறை சாதாரணமான உறவா? தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்று ஒரு பழமொழி இருக்குது. இப்ப நான் சொல்றேன், தங்கை உடையால் தரணியில் எதற்கும் அஞ்சாள். ஆனா எனக்கு ஒரு சின்ன வருத்தம், நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்கள்ல தாய்மாமனுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் ஏந்தானோ பெரிய மக்களுக்கும் சித்திகளுக்கும் கொடுக்கப்படுவதில்லை. அண்ணன் தம்பிகள் இல்லாத வீட்டில் பிறந்த அக்கா தங்கைகள் தாய்மாமன் சீர் செய்ய தயாராகத்தான் இருக்கிறார்கள். அதை இந்த சமூகம் ஒத்துக்கொள்ளும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. அனைத்திலும் சம உரிமை கேட்கும் நாங்கள் இதையும் சமமாக பகிர்ந்து கொள்வதுதானே நியாயம். இது பெண்களின் உரிமை என்ற கண்ணோட்டத்தில் மட்டும் நான் பேசவில்லை. அனைத்து சுமைகளையும் ஆண்கள் மீது மட்டும் ஏற்றாதீர்கள், சுமைகளையும் சுகமாக பகிர்ந்து கொள்ள நாங்களும் இருக்கோம் என்று கரிசனத்தோடும் தான் பேசுகிறேன். எனவே அன்பை பொழியும் அக்காக்களுக்கும் ஆதரவாக இருக்கும் தங்கைகளுக்கும் என்னுடைய உரையை சமர்ப்பித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.